ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 8/4/2025 பங்குனி மாதம் 25ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். மேலும் இன்றைய விசேஷம் ஏகாதசி திதி. ஆகவே இன்றைய நாளிலே மாமனையும் மருமகனையும் சேர்த்து வணங்க வேண்டிய நாள். இன்று பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருக்கலாம். ஆகவே இன்றைய நாள் மாமனையும் மருமகனையும் திருமாலையும் திருமுருகனையும் வழிபட வேண்டிய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:03 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:18 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:12 வரை வளர்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:18 வரை பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு உத்திராடத்திற்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி மீது வெற்றி சேருகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டிய வேலை வந்துவிட்டது. அதேபோல் காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற வேலை வந்துவிட்டது. வீடு வண்டி வாகன யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உயர்கல்வி கற்பதற்காக உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற குழந்தைகள் வெளிநாடு செல்வார்கள். மகன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தால் மேற்படிப்பு படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்வார். பலன் கிடைக்கும். மகனோ மகளோ அனுப்பி வைப்பீர்கள். அல்லது நீங்கள் கல்லூரி படிப்பவராக இருந்தால் உங்களுடைய மேற்படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்ல பலன்கள் தேடி வருகின்றன. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மருத்துவரை தேடி போக வேண்டாம். மாத்திரை உட்கொள்ள வேண்டாம். சிறப்பாக இருக்கின்றது ஆரோக்கியம். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் அதிகமாக பெறுவீர்கள். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நல்ல நாள்.
திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகின்றார். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே துவங்கினால் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகனையும் பெருமாளையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசியிலேயே வருகின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அந்யோன்யம் ஏற்படும். தொழிலிலே புதிய முன்னேற்றம் ஏற்படும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்றன. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் பெருமாளையும் வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதற்கு இன்றைய நாளிலே கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்த குரு கவசம் கேளுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால், அல்லது கேளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நாள் சிறப்பாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் முகுந்தனையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு மனதிலே சந்தோஷம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சம்சதான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும்.
ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தனவரவு அதிகரிக்கின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாள். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் பெருமாளையும் வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே மிக மிக கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். முருகனையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பின்பு சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வருகின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் எது விஷயமாக முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றிகள் கிடைக்கின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று காலை 11:18 பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்ற நாள். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபாடு செய்து இன்றைய நாளை கடக்க வேண்டிய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து இன்றைய நாளிலே நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் மீனராசினருக்கு நல்ல நாளாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இவற்றையெல்லாம் செய்து முருகப்பெருமானையும் பெருமாளையும் வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முருகப்பெருமானையும் பெருமாளையும் வணங்கி நல்லருள் பெறுவோம். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். பங்குனி உத்திரம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். பங்குனி உத்திரம் சைவம் வைணவம் 2 பேரும் ரொம்ப கொண்டாடுகின்ற நாள். பங்குனி உத்திர நாள் தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்ற அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால்தான் எல்லா திருக்கோவில்களிலேயும் பார்த்தீர்கள் என்றால் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் இன்றைய நாளிலே. விசாலாட்சி விஸ்வநாதர் திருமண காட்சி இதெல்லாம் நடைபெறும். மிக அற்புதமான நாள். இந்த பங்குனி உத்திர நாளுக்குரிய சிறப்பு என்று பார்த்தால் இந்த பங்குனி உத்திர நாளிலே தான் அசுரர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய
தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்கின்றார்கள். முருகனுடைய அவதார நோக்கம் என்பது இந்த சூரபத்மனை வீழ்த்துவது அல்லவா? இந்த சூரபத்மனை வீழ்த்துவதற்கான பயணத்தை முருகப்பெருமான் தொடங்கியது இந்த காலத்திலே தான் என்று சொல்வார்கள். பங்குனி உத்திர திருநாளிலே தான் அதற்கான விதை போடப்பட்டதாக சொல்வார்கள். அதோடு மட்டுமல்ல, ஐயப்பனுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாள் என்பது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. 10 நாட்கள் ஆராட்டு நடைபெறும் சபரிமலையிலே. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது சபரிமலையிலே கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு திருவண்ணாமலை முதல் இருக்கின்ற அத்துணை சிவாலயங்களிலேயும் இந்த பங்குனி உத்திர திருவிழா என்பது மிகச்சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. வைணவத்திலே பெருமாளுக்கு பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு. எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் பங்குனி உத்திரத்தன்று மிகச்சிறப்பான வகையிலே ஆராதனைகள் நடைபெறும். திருமலையிலே பங்குனி உத்திரம் கோலாகலமாக நடைபெறும். ஆக இந்த பங்குனி உத்திரத்துக்கு இருக்கின்ற சிறப்பு என்பது பங்குனி மாதத்திற்கே இந்த பங்குனி உத்திரம் என்பதுதான் ஒரு மரகத கல்லாக இருக்கின்றது. மரகத கல்லாக இந்த பங்குனி மாதத்துக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை. சரி, இந்த பங்குனி உத்திரத்தன்று நாம் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பங்குனி உத்திர தினத்தன்று பிள்ளை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து பங்குனி உத்திர திருநாள் அன்று இறைவனை தரிசித்தால் அவர்கள் நிச்சயமாக பிள்ளை பேறு அடைவார்கள். கல்யாணமாகி 5 வருடம் ஆகிவிட்டது, 6 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை என்கின்ற மனச்சோர்விலே இருக்கின்ற தம்பதிகள் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளாக பிள்ளை பேறு நிச்சயமாக அமையும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதாவது பிள்ளை பேருக்காக தவம் இருப்பவர்கள் பங்குனி உத்திரத்தன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து நல்ல மஞ்சள் துணியிலே ஒரு 10 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிந்து உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய பாதங்களிலே இந்த மஞ்சள் துணியிலே ஒரு 10 ரூபாய் நாணயத்தை கட்டி வைத்து முருகா பிள்ளை பேர் அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அன்றைய நாளிலே முழு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவது என்பது சாலச் சிறந்தது. இதனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக பிள்ளை பேறு அமையும். அதேபோல் திருமணத்தடை 25 வயதுக்கு மேலாகிவிட்டது, திருமணம் நடைபெறவில்லை என்று சொல்கின்ற வரன்கள் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே கோவில்களிலே நடைபெறுகின்ற திருக்கல்யாண நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த திருக்கல்யாண நிகழ்வு முடிந்து கிடைக்கின்ற பிரசாதத்தை சாப்பிட்டு அன்றைய நாளிலே உபவாசம் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக திருமணப்பேறு கைகூடும். இது கண்கண்ட மருந்து. திருமணத்தடை எப்படிப்பட்ட ஜாதக தோஷம் இருந்தாலும் அந்த தடையானது நீங்கி அவர்களுக்கு திருமணப்பேறு நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுள்ள பக்தர்களுக்கும் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே விரதம் இருந்து அந்த விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி செய்தால் ஆரோக்கியம் சீர்பெறும். இந்த பங்குனி உத்திர நன்னாள் என்பது அற்புதமான ஒரு நாள். ஆகவே இன்றைய நாளிலே விரதம் இருந்து இந்த வருடத்துக்கான பங்குனி உத்திரம் 11ஆம் தேதி வருகின்றது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த பங்குனி உத்திர நாளிலே விரதம் இருந்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெறுவோம். இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு என்று பார்த்தால், பங்குனி மாதம் என்பது இந்த தமிழ் மாதங்களிலே கடைசியான மாதம். சித்திரை தொடங்கி பங்குனி முடிகின்றது. இந்த 12 மாதங்களிலே 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். நட்சத்திரங்களை பார்த்தீர்கள் என்றால்
உத்திரம் நட்சத்திரம் என்பது 12வது நட்சத்திரம். 12வது மாதம் வருகின்ற இந்த உத்திர நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆகவே இந்த நாளிலே முருகப்பெருமான் அவனுடைய மனைவிகளான தேவசேனா மற்றும் வள்ளி ஆகியோர்களுடைய திருமண காட்சி தந்ததாக முருகப்பெருமான் முன்பே நான் சொன்னது போல் அசுரர்களை அழிப்பதற்கான பயணத்தை தொடங்கிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகின்றது, இந்த நாள் கருதப்படுகின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதராக வைத்து பூஜை செய்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கும். மேலும் பிள்ளை வரம் கேட்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் வைணவத்திலே பார்த்தீர்கள் என்றால் ராமன் சீதையை கரம் பிடித்த நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். அதனால்தான் வைணவத்திலேயும் இந்த பங்குனி உத்திர நன்னாள் என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. உத்திர நட்சத்திரம் என்பது ஐயப்பனுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரம். ஐயப்பனுடைய திருநட்சத்திரம் உத்திரம். ஆகவே சபரிமலையிலே கோலாகலமாக இந்த பங்குனி உத்திர நன்னாள் கொண்டாடப்படுகின்றது. இப்படி தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்று தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாளான இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே இறைவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவனை மனதார வணங்கி பங்குனி உத்திர நன்னாளிலே நாம் எல்லா விதமான வளங்களையும் பெறலாம். இந்த நாளிலே விரதமிருந்து சிவபெருமானுடைய திருக்கல்யாண நிகழ்வை பார்த்தால் அதனை பார்த்து அந்த பிரசாதத்தை உண்பவர்களுக்கு திருமண தடை இருப்பின் அது விரைவிலே அந்த தடையானது நீங்கி திருமணம் நடைபெறும். இப்படிப்பட்ட அருமையான இந்த பங்குனி உத்திர பண்டிகை என்பது இன்று நேற்று நடப்பதல்ல, பன்னெடுங்காலமாக தமிழகத்திலே கொண்டாடப்படுகின்ற அற்புதமான ஒரு நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். இதை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்திலேயே இருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றிலே காணலாம். ஆகவே இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஐயன் ஐயப்பனையும் பெருமாளையும் வணங்கி எல்லா விதமான நலங்களையும் பேறுகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம்.